அண்ணே என்னண்ணே பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சாமி கும்பிட்டு இருக்கேன்ப்பா. அது தெரியுது. அது எதுக்கு வீடு முழுக்க புகை மூட்டத்தை போட்டு வச்சிருக்க? என்னாச்சு? கேன்சர் வந்துடும்ண்ணே. கேன்சர் வந்துருமா? நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க? முட்டை சாப்பிட்டு இருக்கேன் ப்ரோ. மஞ்ச கருவோட முட்டையை சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வரும் ப்ரோ. என்ன குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ? கொண்டு ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு, அதான் இதமா இருக்கிறதா சுடுதண்ணி குடிச்சிருக்கேன். சுடு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சுடு தண்ணி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும் ப்ரோ. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? வெயிட் லாஸா ப்ரோ? நானே வெயிட் அதிகமாகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. A few inches later. ப்ரோ நீங்க என்ன எல்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். அண்ணே எல்லாத்துலயும் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுல? இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல சொல்றீங்களா? ஆமாண்ணே, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது எல்லாத்துலயும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ நீங்க அதுல சொல்றாங்க இதுல சொல்றேன்னு தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் பரப்பாதீங்க ப்ரோ. அகர்வத்தி புகையினால கேன்சர் வரும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பொய் ப்ரோ. வீட்டுல 2 அகர்வத்தி பொருத்தி வச்சா புகை கம்மியா தான் வரும். இதுவே 4 5 பொருத்தி வச்சாதான் புகை அதிகமா வரும். அதனால கேன்சர்லாம் வராது, ஆனா மூச்சு பிரச்சனை வரும்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. இது விட புகை இன்னும் அதிகமாச்சுன்னா கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி முட்டையை மஞ்சக்கரோட சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் மித்து தான் ப்ரோ. முட்டையில இருக்க மஞ்சக்கருல ஃபேட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அந்த ஃபேட் வெறும் 1.5 கிராம்ஸ் தான் இருக்கு. அதனால எந்த இஷ்யூவும் வராது அப்படின்னு ரிசர்ச்லாம் சொல்லுது. அதனால வீட்டில் இருக்கவங்க ஒரு முட்டை சாப்பிடலாம், ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றாங்க 3 முட்டை வரையும் சாப்பிடலாம். இது நமக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, நம்ம வெறும் அவுச்ச முட்டையே சாப்பிடுறது இல்லை, முட்டையில வெண்ணெய் ஊத்துறது, எண்ணெய் ஊத்துறது, காரம் சேர்க்கறதுன்னு நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்மளோட வெயிட் அதிகமாகுது. சுடுதண்ணி குடிக்கிறதால டைரக்டா வெயிட் லாஸ்லாம் ஆகாது. சில பேர் காலையில எந்திரிச்சதும் சுடுதண்ணி குடிப்பாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே சுடுதண்ணி குடிப்பாங்க. சில பேர் இவன மாதிரி சுடுதண்ணி குடிக்கிறதே வேற வேலையா வச்சிருப்பாங்க, தைலத்தை வேற அடிக்கடி தேய்ச்சிக்கலாம். இதை அடுத்த எபிசோட்ல சொல்றேன். This is an unwanted statement irrelevant to the current situation. சுடுதண்ணி குடிக்கிறது நல்லதுதான், ஆனா அதை எதுக்கு குடிக்கணும்ன்றதை தெரிஞ்சுட்டு குடிக்கணும். சரி, எது குடிக்கணும்? அப்படி கேளு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சுடுதண்ணி குடிக்கிறது நம்ம செரிமானத்துக்கு ரொம்பவும் உதவும். அது மட்டும் இல்லாம நம்ம மெட்டபாலிசத்தை அது அதிகரிக்கும். சில டைம் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு பசி எடுக்கும்ல, அந்த டைம்ல சுடுதண்ணி குடிச்சோம்னா நம்ம வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரியான ஃபீலிங்கா அது கொடுக்கும். இதுல ஒரு டிப்ஸ் என்னன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுடுதண்ணி குடிச்சோம்னா நம்ம கொஞ்சமா தான் சாப்பிடுவோம். இதனால வெயிட் லாஸ் ஏற்படும், ஆனா அது ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் தான். அதனால நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்துச்சு, ஃபேஸ்புக்ல வந்துச்சு, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்ல வந்துச்சுன்னு சொன்னேன், தீ விடுவேன்.